ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்ற மாதிரியே இது போய்கிட்டு இருக்கா? இதை எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? நான் ஒன்றும் அவர்களை பேரை சொல்லி பெரிதாக்க விரும்பவில்லை அப்படிலாம் சொல்லுவார்ல. விஜயெல்லாம் பேரை சொல்ல மாட்டார். இப்போ திருப்பூரில் போயிட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் இல்லை, நீங்கள் ஒன்றும் ஜெயலலிதா இல்லை. இந்த அளவுக்கு அவரை பேசுகிற அளவுக்கு எடப்பாடி அவரை பாதிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன சொல்கிறாரு, நான் எம்ஜிஆர் இல்லை, நான் ஜெயலலிதா இல்லை. நாளைக்கு என் கூட இருக்கிற ஒருத்தர் கூட பெரிய பொறுப்புக்கு வரலாம். உங்கள் கட்சியில் வர முடியுமா? ஓரணியில் தமிழ்நாடுனா மெம்பர்ஷிப் சேர்க்கறோம்னா ஓட்டு போட்டுருவோம்னா. அப்போ இந்த ஐடியாவை கொண்டு வந்தது தாவேகா. இவர்கள் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 120லேருந்து 140 இடங்கள் வரைக்கும் திமுகவுக்கு சிக்கல்னு இதை டைவெர்ட் பண்ணணும். அங்கே துப்புரவு பண்ணல போராடுறான், இப்படி அசைன்மெண்ட்டு. ஒரு பார்ப்பன பெண்ணை தலைவராக்குறாங்க. ஜெயலலிதா கிட்ட என்னைக்காவது திருமாவளவனுக்கு இந்த அனுபவம் கிடைத்ததா? ஆனால் திருமாவளவனுக்கு பக்கத்தில் சீட்டு போட்ட அந்த ஸ்டில்லாம் பார்த்துருக்கீங்களா? துப்புரவு பணியாளரை மீட்க வழி இல்லை, கியூபாவை மீட்க போகிறாங்க. அந்த பட்டியலின மக்களுடைய பிரதிநிதி யார்? என்ன அறிக்கை விட்டீங்க, என்ன பண்ணீங்க, அவங்க கூட என்ன நிற்கிறீங்க? ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தா போதுமா? Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறதுல நிறைய கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது. சமீப காலமாகவே அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு. பட் இதற்கு மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை பார்க்க முடியுதுல்ல சார். அவர் பிரச்சார கூட்டத்தில் மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்ற மாதிரியே இது போய்கிட்டு இருக்கா? இதை எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் தான் போகும். ஏன்னா 2 லீடர்னால் அவங்களுக்குள்ளே தான் போகும். என்ன பிரச்சனைனா, இப்போ திருப்பூரில் போயிட்டு சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் இல்லை, நீங்கள் ஒன்றும் ஜெயலலிதா இல்லை, நீங்கள் உங்களை பெருசாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு அவரை பேசுகிற அளவுக்கு எடப்பாடி அவரை பாதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஓகே. இவர் அடிக்கடி என்ன சொல்லுவார், நான் ஒன்றும் அவர்களை பேரை சொல்லி பெரிதாக்க விரும்பவில்லை அப்படிலாம் சொல்லுவார்ல. விஜயெல்லாம் பேரை சொல்ல மாட்டார். சிஎம் பேசும்போது என்ன சொல்லுவார், நேற்று வந்தவர்கள் அவர்கள் பேரை சொல்லலாம் அப்படின்றாரு. இந்த டயத்தில் போயிட்டு எடப்பாடியை நீங்கள் எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை அப்படின்னா அவரும் அதானே சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்ன சொல்கிறாரு, நான் எம்ஜிஆர் இல்லை, நான் ஜெயலலிதா இல்லை, நான் சாதாரண தொண்டனாக இருந்து வந்தவன். ஓகே. அதிமுகவில் அது நடக்கும். நாளைக்கு என் கூட இருக்கிற ஒருத்தர் கூட பெரிய பொறுப்புக்கு வரலாம். உங்கள் கட்சியில் வர முடியுமா? அடுத்த திமுக தலைவர் அப்படின்னு வேறு யாரையாவது உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே யார் வேணாலும் வர முடியும். அதுக்கு நானே உதாரணம் அப்படின்றார். இவருக்கு என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி போகிற அந்த பிரச்சார பயணங்கள் இவர்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்க்காத ஒன்று. சும்மா ஏதோ போவார், கூட்டம் வரும், லைட்டாக வரும், அவர்களால் திரட்டப்பட்ட கூட்டம். ஆனால் எங்கே போனாலும் கூட்டம் இருக்குது. நீங்கள் திரட்டப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் அதை மீறி ஒரு எழுச்சி இருக்குது ஜனங்க. இது ரெண்டாவது அவருடைய ஸ்பீச். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையை தொடுறாரு, பேசுகிறாரு. அந்தந்த ஏரியானா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற அந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஏரியா பிரச்சனையை பேசுகிறாரு, அந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாரு. அந்த ஏரியாவில் தூர் வரப்படலையா, இல்லை அணைகள் பிரச்சனையா, ஆறு பிரச்சனையா, விவசாயிகள் பிரச்சனை, நெசவால் எதுவோ ரிலேட்டடாக பேசுகிறாரு. அப்போ ஒரு டச் ஆகுது. ரெண்டாவது அவருடைய கேள்வி என்ன, நீ பேசு, நீ சொல்லு, நீ செஞ்சது நீ சொல்லு, நான் செஞ்சதை நான் சொல்கிறேன். நேற்று பேசியிருக்காரு, வாங்க நீங்கள் செஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், நான் செஞ்சது நான் சொல்கிறேன், மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்மானிக்கிட்டோம் அப்படின்னு. ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கன்றாங்க. இவர்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குது? எல்லாமே டெம்ப்ளெட்ஸ். இவர் கட்சிக்காரங்களை பார்த்தா கூட உடன்பிறப்பே வாழ்ந்தான் பார்ப்பார். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு, என்ன ஓரணியில் தமிழ்நாடு, சீமான் போட்டு கிண்டல் அடிச்சு விட்டார். ஓரணியில் தமிழ்நாடுனா மெம்பர்ஷிப் சேர்க்கறது பார்த்தா கீழே கட்சிக்காரங்க கதறாங்க. அதாவது கட்சிக்காரங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அங்கே பேசுவாங்க, எதாவது பண்ணி கொடுப்பாங்க, ஜனங்களுக்கு எதாவது இது பண்ணுவாங்க, அப்படி அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. இடைப்பட்ட நேரத்தில் மாலை நேரத்தில் கட்சி ஆஃபீஸ் போவாங்க, ஏதோ ஒன்று கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கோம் பண்ணோம். இது டிஎம்கே நடக்கும், ஏடிஎம்கே நடக்கும். இப்போ என்னென்னா இது மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகே. மார்க்கெட்டிங் கம்பெனி, இந்த ஐடி கம்பெனிலாம் எப்படி இருக்கும், அடிக்கடி டீம் மீட்டிங் போடுவாங்க, டீம் லீடு பேசுவார், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ பெண்ணு மற்ற இதெல்லாம் வச்சுக்கிட்டு
டீம் மீட்டிங் மாதிரி போட்டு வட்ட செயலாளர் அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அசைன்மெண்ட்டு, டார்கெட்டு. இப்போ அவங்க என்னென்னா இல்லை, எலெக்ஷன் நெருங்கும் போது எல்லா கட்சிகள்லையுமே இது நடக்கிற இயல்பான ஒரு விஷயம் அந்த தானே? மாதிரி நடக்காது, வேறு மாதிரி நடக்கும். கட்சி வேலை இப்போ ஏடிஎம்கேல டீம் மீட்டிங் போட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கட்சி வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி இல்லை, மெம்பர்ஷிப்னு ஒரு டார்கெட்டை கொண்டு வந்துட்டு அதை ஒரு ஐடியாவாக கொண்டு வந்துட்டு அது ஆக்சுவலாக ஒன்றுக்கும் உதவாத விஷயந்தான் மெம்பர்ஷிப் சேர்க்கறது. மெம்பர்ஷிப் சேர்க்குறவனா ஓட்டு போட்டுருவோண்ணா, இவன் மெம்பர்ஷிப் போய் சேர்க்க முடியுமா? அப்போ இந்த ஐடியாவை கொண்டு வந்தது தாவேகா. அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவர்கள் ஒரு சின்ன கட்சி, இப்போ தான் வந்திருக்காங்க, எல்கேஜி யூகேஜி இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிக்கின்னு அதை எடுத்துக்கின்னு மெம்பர்ஷிப் சேர்க்க போகிறேன்னு போகிறாங்க. இதை ஸ்மெல் பண்ணிட்டு இவர்கள் முன்கூட்டியே ஓரணியில் இணைவோம்பான்னு. இவங்க யார் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரில. போய் மெம்பர்ஷிப் சேரு. மெம்பர்ஷிப் சேர்க்குறவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க. மெம்பர்ஷிப் சேர்றவங்களாம் ஓட்டு போகிறாங்கன்னா 91 ஏன் ஒன்றும் இல்லாமல் போனீங்க? எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஏன் ஒன்றும் இல்லாமல் போனீங்க? அதெல்லாம் கணக்கு இல்லை. அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் இருக்க பிரச்சனையை வச்சு தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. ஓகே ஓகே. 2 சைடும் கட்சிக்கு ஆதரவாக கூட்டணி பலம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஓட்டு விழும். ஆனால் அதை தாண்டி அன்றைய சூழ்நிலையில் இந்த கூட்டணி தான் பெஸ்ட்டு, இதுதான் ஜெயிக்கணும்னு ஜனங்க தீர்மானிப்பாங்க. ஒரு 10 to 15% அந்த ஓட்டு தான் இவங்களை ஜெயிக்க வைக்கும். அதை உருவாக்குற வேலையை தான் கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் பண்ணுவாங்க. இப்போது எடப்பாடியார் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. போகிறாரு, பேசுகிறாரு, பல விஷயங்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாருன்னா அப்போ ஜனங்களுக்கு ஆமாம் இல்லை இவ்வளோ இது பண்ணுறான், இவங்களை நம்பி உட்கார வச்சோம் பண்ணல, சரி இவருக்கு பண்ணுவோம் அப்படின்ற மைண்டு மாறுறாங்கல்ல, அதுதான் பிரச்சாரம். அதை விட்டுட்டு கீழே இருக்கணும்னா போ அவனையும் போட்டு துன்பப்படுத்தி, இன்னும் வட்ட செயலாளர் மற்றவங்க யார் இருப்பா, லோக்கலில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு மற்ற நேரங்களில் கட்சி வேலை பார்த்துரு. அவனை 24 hours கட்சி வேலை பாரு, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, கம்பெனி மாதிரி ஆக்கணும்னா இது கட்சியாக கம்பெனியான்ற கேள்வி வருது. அவர்களே வெறுத்து போகிற அளவுக்கு நடக்குது. அப்போ அந்த இடத்துல உண்மைத்தன்மை இருக்குமா? மெம்பர்ஷிப் சேர்னா அவன் எங்கே போய் சேர்ப்பான்? அப்பார்ட்மெண்ட்டில் போய் சேர்க்க முடியாது, பெரிய பெரிய இடத்துல போய் சேர்க்க முடியாது. நான் திமுகவுக்கு இன்றைக்கி ஓட்டு போடுவேன், அடுத்த 5 வருஷம் போது ஏடிஎம்கே போடுவேன். என்னை கொண்டு போய் திமுகவில் சேர்னா அதுக்கு என்னென்னவோ சொல்லி காரணம் சொல்லி 1000 ரூபா வந்துச்சு அதுன்னு உருட்டுறாங்க. அப்படி உருட்டியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 120லேருந்து 140 இடங்கள் வரைக்கும் திமுகவுக்கு சிக்கல்னு அவர்கள் எடுத்த சர்வேலே வந்திருக்கு. ஓகே. உளவுத்துறையோ இல்லை எதிர் சைடோ கிடையாது. அவர்கள் அந்த விஷயத்தில் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம கட்சி எப்படி இருக்குது, தாவேகா மாதிரி முடங்கிக்கிட்டு உள்ளே உக்காந்துட்டு ஜெயிச்சிருவோன்னா நம்பிக்கிட்டு இல்லை. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்றதை அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எடுக்கிற ரிசல்ட்டில் 140 இடங்கள், 120 to 140 இடங்கள் சிக்கல். சென்னையிலேயே 12 இடங்கள் அவர்களுக்கு சிக்கல், ஒரு 4 இடம் மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்திருக்குது. அப்போ எதை தின்னா பித்தம் தெரியுன்ற கண்டிஷன் வந்துட்டாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இங்கே இப்படி பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் திடீர்னு புத்தெழுச்சியாக கூடாத கூட்டணி சேர்ந்ததும், கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சதும், இவர் பிரச்சார பயணம் தொடங்கினதும், அந்த பயணத்துக்கு நல்லா எழுச்சியும், அவர் வாட்டில் பேசுகிறதுக்கு பெரிய வரவேற்பும், பேசுகிறதுக்கு இவங்களால் பதில் சொல்ல முடியாததும், இதெல்லாம் வரும்பொழுது இன்னும் நர்வஸ் ஆகுறாங்க. ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? சரி, அவங்க கட்சியிலேருந்து யார் யார் அதிருப்தியில் இருக்காங்க எல்லாத்தையும் பிடி. அன்வர் ராஜா என்னமா அவர் கூட 1,00,000 பேர் கூட்டு வந்த மாதிரி அவர் மட்டும் வந்து சேர்றாரு. இன்னைக்கு மைத்ரேயன் அவர் மட்டும் வந்து சேர்றாரு. கூட நிற்கிற ரைட் லெஃப்ட் ரெண்டுமே திமுக காரங்க. இல்லை, பலரும் அதிமுக உள்ள அதிருப்தியில் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் உட்பட. பலரும் திமுகவில் அதிருப்தியில், பலரும் பாஜகவில் அதிருப்தியில் இருக்கிறார்கள், பலரும் காங்கிரஸில் அதிருப்தியில் இருக்கிறார்கள், பலரும் விசிகாவில் அதிருப்தி இருக்க தான் செய்வாங்க. அதிருப்தி இல்லாமல் புருஷன் முன்னாடி குடும்பம் நடத்தினால அதிருப்தியில் தான் இருப்பாங்க. அதுக்காக ஒரு பண்டிகை வந்துட்டா ஜாலியாக இருக்க மாட்டாங்களா? இல்லை ஒரு கல்யாணம் எதனா பண்ண மாட்டாங்களா? டெல்லியில் சுவிட்ச் போட்டால் தான் இங்கே அதிமுக இயங்குது அப்படின்னு சொல்லிட்டதெல்லாம் எப்படி? இது எல்லாமே டிஃபேமில் ஒரு வகை. அதிமுக அடிமை திமுக கபலீகரம் செய்கிறது பாஜக. பாஜக கபலீகரம் செய்கிறதுன்னா நீங்கள் வந்து ஏய் எடப்பாடி வா கூட்டணி இன்னும் ஐயா ஓகே ஐயா அப்படின்ல போயிருக்கோம். கூட்டணின்னு சேரும் பொழுதே கண்டிஷன் அண்ணாமலை அறிவிக்கணுங்க. அண்ணாமலை யார்? இன்றைக்கும் பாஜகவில் அண்ணாமலையுடைய அந்த பவர் வந்து குறையில, அண்ணாமலையுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வேவ் அது குறையில, அந்த அளவுக்கு ஒர்க்கு. அப்படிப்பட்ட அண்ணாமலையை பேச்சை கேட்டு நீக்கிட்டு நயினாரை கொண்டு வராங்க. டிடிவி ஓபிஎஸ் விவகாரத்தில் அது அதிமுகவுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இங்கே எங்கே பாஜக கபலீகரம் செய்யுது? ஓகே. உண்மையிலே கபலீகரம் யார் பண்ணுறா? டிஎம்கே இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்குது. 6 சீட்டு, இந்த தடவை 6 சீட்டு தான், டபுள் டிஜிட்லாம் கிடையாது. இந்த தடவை 6 சீட்டு
ஜவஹர்லாலுக்கும் முஸ்லீம் லீக்கும் ஒரு சீட்டை பிடிங்கிடுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க. அது தேர்தல் நெருக்கத்தில் இடிக்கும். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை வருது, இதை டைவெர்ட் பண்ணணும். அங்கே துப்புரவு பண்ணையில் போராடுறான், திருமாவளவன் வாங்க ஜெயலலிதாவை திட்டுங்க, எம்ஜிஆரை திட்டுங்க, இப்படி அசைன்மெண்ட்டு. மறுநாள் வைகோவை விட்டு எம்ஜிஆரை திட்ட வருது. அப்போ யாரை கபலிகள்? அதிமுகவினர் இது அசைன்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்களே அசைன்மெண்ட்டுன்னு நீங்கள் இருக்கிறவங்கள பேசலாம். எடப்பாடியை திருமாவளவன் திட்டுறாருன்னா அது வேறு. திடீர்னு வந்து எம்ஜிஆர் தான் இது பண்ணார், எம்ஜிஆர் தான் பார்ப்பனியரை கொண்டு வந்தார், ஒரு பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்தார், அந்த இதுனா அது ஒரு விவாத பொருளாக மாறுது இல்லை? அதுக்கு பேர் என்னது? ஏன் பேசணும்? ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் அதை நோக்கி ஓடுவாங்கல்ல. அப்போ சில விஷயங்கள் பின்னாடி போகும். இது எம்ஜிஆர் அப்படி கொண்டு வந்ததுனால தான் இங்கே பாஜக கால் ஊன்றாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ கால் ஊன்றாமல் தானே போச்சு. அப்போ பார்ப்பனியம் இல்லாமல் தானே நல்ல வகையில் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். நல்ல வகையெல்லாம் சொல்ல ஒரு பார்ப்பனிய பெண்ணை, பார்ப்பனியத்தை அதிமுகவில் புகுத்தியவர், திராவிட கட்சிகள் புகுத்தியவர் எம்ஜிஆர். ஒரு பார்ப்பன பெண்ணை தலைவராக்கினாங்க. யார் அவங்களா பார்ப்பன பெண்ணு? பார்ப்பனிய சிந்தனையும் பார்ப்பனராக பறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் பார்ப்பனராக இருக்கிறதுனால அவர் பார்ப்பனிய சிந்தனையில் இருப்பார்னு சொல்ல முடியாது. பார்ப்பனிய சிந்தனைன்னு இவங்க சொல்கிறது எதை? இந்த வர்ணாசிரம் பார்க்குறது, ஜாதி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஜெயலலிதா வந்து அது பார்த்தாங்களா? ஜெயலலிதா கிட்ட என்னைக்காவது திருமாவளவனுக்கு இந்த அனுபவம் கிடைத்ததா? இதே திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு, என்ன ஜெயலலிதா கிட்ட பொதுவாக உட்காந்தா ஒரு சீட்டு கேப் விட்டு அதுக்கு அடுத்தது தான் சீட்டே போடுவாங்க. உட்கார்ற அமைச்சர்லேருந்து எல்லாம் நுனி சீட்டில் தான் உட்காருவாங்க. எதாவது கேட்டாங்கன்னா எந்திரிச்சு எல் ஷேப்பில் நின்று தான் பேசுவாங்க. அதான் நடக்கும். அப்படி பார்த்தாங்கன்னா எந்திரிச்சு அப்படி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான். ஆனால் திருமாவளவனுக்கு பக்கத்தில் சீட்டு போட்ட அந்த ஸ்டில்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஜெயலலிதாட்டே பேசி பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க ஜெயலலிதா? ஆனால் உங்களை விமர்சிப்பாங்கல்ல, அந்த ராஜகண்ணப்பன் இந்த மேட்டர்லாம், அங்கே உங்களுக்கு என்ன மரியாதை கிடச்சிது? திமுகவில் என்ன மரியாதை கிடச்சிது? பொது தொகுதி கேட்குற அளவு வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு கலைஞர் எங்களை கேட்டார் அப்படின்னு வன்னியரசு பேட்டி கொடுத்துருக்காரா இல்லையா? இந்த தடவை 3 தொகுதி கேட்டு 1 பொது தொகுதி கேட்டாங்களா? கொடுத்தாங்களா? அப்போ திமுகவுக்குள்ள பார்ப்பனிய எண்ணங்கள் இருக்குதா இல்லை ஜெயலலிதாட்ட இருந்ததா? ஜெயலலிதா தன்னுடைய கட்சியில் ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவரை உணவுத்துறை அமைச்சராகிறாங்க. திமுகவில் இன்றைக்கும் ஆதி திராவிட நலத்துறையை சேர்ந்தவர்கள் தான் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருப்பாங்க. அவங்களுக்கு பொதுச்சு வேறு எதுவும் போர்ட்ஃபோலியோ கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அதான் நடக்குது. ஆனால் அவங்க உணவுத்துறை அமைச்சராகினாங்க, சபாநாயகராக ஆக்குனாங்க ஜெயலலிதா. தலித் எழில்மலைன்னு ஒருத்தரை பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க, மத்திய அமைச்சராக்குனாங்க. ஏன் எம்ஜிஆர் சத்யவாணி முத்துன்னு முதல்ல 72லேயே மத்திய அமைச்சராக்குனார். அவங்க ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ இவர் சொல்கிறது எல்லாமே தப்புன்னு தெரியுதா? இதே திமுகவில் ராசா இருக்கார், பெரிய தலைவர் தானே ராசா. அவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பெரம்பலூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சிருந்தார். அது தனி தொகுதி. பெரம்பலூர் தொகுதி மாற்றினார். ஏன் அங்கேயே நிற்க வேண்டியது தானே? அவரை அங்கேயே நிற்க வேண்டியது தானே? அங்கே தானே சிட்டிங் எம்பி அவர். ஏன் அவரை பற்றி நீங்கள் நீலகிரியில் போட்டிங்க? தெரியுதா அந்த சிந்தனை? நீ தனி தொகுதியில் நிற்க வேண்டிய ஆள் தான் அப்படின்ற சிந்தனை இருக்கா இல்லையா? ஓகே. ஆனால் இப்போ இன்னைக்கு இது கொள்கை கூட்டணி, திடீர்னு கம்யூனிஸ்டுகள் மேலே வந்து ஒரு அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது விசிகாவுக்கும் பொருந்தும் தானே? இப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதான் எது கொள்கை கூட்டணி? யாருக்கு கம்யூனிஸ்ட் மேலே அக்கறை வந்தது? அதிமுகவுக்கு திடீர்னு கம்யூனிஸ்ட் மேலே அக்கறை வந்துடுச்சு. எப்படி சொல்கிறாங்க? எதை சொல்கிறாங்க? முதலமைச்சர் தான் சார் சொல்கிறாரு. அதுதான் பிரச்சார மேடைகளில் கம்யூனிஸ்டுகள் நல்லா புரிஞ்சுங்க. இவர்கள் எல்லோரும் வாட்ஸ்அப் தலைவர்கள். நான் திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப் தகவல்களை நம்பி பேசுறது, அப்படி இல்லாட்டி பொய்ன்னு தெரிஞ்சே பேசுறது. இப்போ அவர் வந்து திடீர்னு கம்யூனிஸ்டுகள் மேலே அக்கறை வந்துச்சு, இவர்கள் மேலே அக்கறை வந்துச்சுன்னா அவர் கூப்பிட்டா தானே நீங்கள் அந்த அக்கறையை பற்றி பேசுவீங்க. அவரு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம். அதாங்க சொல்கிறேன். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் அதை பார்த்தீங்களா? இது முன்னாடியே பேசியிருக்கோம். ஏன் அதை அவர் பேசினார், எப்படி பேசினார்னு. முதல்ல பத்திரிகையாளர்கள் அந்த விஷயத்தில் நுணுக்கமாக பார்க்கணும். வாட்ஸ்அப் தகவல்கள் இதெல்லாம் நம்பக்கூடாது. அவர் பேசுனது உங்களை என்ன கேவலமாக நடத்துகிறாங்க. நீங்கள் என்ன கட்சியை நீ ஒரு இடதுசாரியில் அவ்வளோ மரியாதை இருந்தது, விசிகாவுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது, உங்களை கொண்டு போய் கேவலமாக நடத்துகிறாங்க. நாங்கள் அப்படியா? எங்களை நோக்கி வர்ற எங்களுடைய கூட்டணி கட்சிகளை ரத்தன கம்பளம் விரிவிச்சு இது பண்ணுறோம். இப்படி தான் பேசினார். இதில் எங்கே அவங்கள கூப்பிட்டாரு சொல்லுங்கள். இல்லை, அதுதான் அந்த கான்டெக்ட்ல பேசினது. அவர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி ரிப்ளை பண்ணுறாரு. யார் புரிஞ்சுக்கிட்டா? முதலமைச்சர். கிடையாது. மறுநாள்லேருந்து இந்த முதல்ல ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரத்தன கம்பளம் விரித்து
கூப்பிடுகிறார் இடதுசாரிகளே இதுன்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போட்டாங்க. அதுக்கு பேர் மிஸ்லீடு. ஓகே. பத்திரிகை துறையில் அதுக்கு பேர் மிஸ்லீடு. ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே தவறாக தலைப்பிட்டு அதை அந்த இது பண்ணுறது. நான் சொன்னல வாட்ஸ்அப் தலைவர்கள்னு, திருமாவுசார் அவர் சொல்ல இடதுசாரி தலைவர்கள் முத்தரசன் அண்டு சண்முகம் உடனே நாங்கள் வரவில்லை, உங்களை நிராகரிக்கிறோம், உங்களை கூப்பிடவே இல்லையே, எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் பார்த்தேனே, வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், அதில் பார்த்தேன். அது ஒரு டிவியில் போட்டாங்க, கார்டு போட்டாங்க. அவன் தான் மிஸ்லீடு தானே பண்ணுறான். அதை எடுத்துக்கிட்டு பேசுனா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏம்பா என்ன பேசியிருக்காரு இவர் எடப்பாடி, ஏதோ நம்மளை திட்டிருக்காரு போல், என்னது இது காமி, பார்த்தா தெரிய போகுது. இதை எடுத்துகிட்டு இன்றைக்கி இவர் பேசுகிறாருன்னா தெரியுதா, திரும்ப திரும்ப ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. என்னமா அவர் இவங்களுக்காக காத்து கிடக்கிற மாதிரி. இது மாதிரி நீங்கள் தான் காத்து கிடக்குறீங்க. இன்றைக்கி நிலைமை என்ன ஆகுது? உங்களுடைய துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் யார் பெரிய சங்கம் சொல்லுங்கள்? எந்த சங்கம் நடத்துது? கம்யூனிஸ்ட் சிஐடி நடத்துது. இவர் எத்தனாவது நாள் போகிறாரு? சண்முகம் 9வது நாள் போகிறார். இதை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு, துப்புரவு பணியாளர்களோட பிரச்சனையை நான் பேசுவேன், இது வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைன்னு. மறுநாள் இப்போ நேற்று என்ன பண்ணுறாங்க? கியூபாவை மீட்போம். துப்புரவு பணியாளரை மீட்க வழி இல்லை, வக்கு இல்லை, கியூபாவை மீட்க போகிறாங்க. தெரியுதா? அப்போ இவர்கள் வந்து இந்த கபலீகரன்றாங்கல்ல, இப்போ சொல்லுங்கள், யார் கபலீகரம் பண்ணுறாங்க? எதாவது பண்ண முடியுதா? பட்டியலின மக்களை பற்றி நீ பார்ப்பனிய தலைவியை கொண்டு வந்தான்றீங்களா? நீங்கள் போராடுறவங்க யார்? அங்கே போராடுறவங்க யாருங்க? பட்டியலின மக்கள் தானே. அந்த பட்டியலின மக்களுடைய பிரதிநிதி யார்? விசிகா தானே. என்ன அறிக்கை விட்டீங்க? என்ன பண்ணீங்க? அவங்க கூட என்ன நிற்கிறீங்க? ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டா போதுமா? இதை தான் சொல்கிறோம், அடையாளபூர்வமான விஷயம். ஓகே. அங்கே மலம் கலக்கிறானா, அங்கே போய் வேங்க வெயிலில் போய் ஒரு போராட்டம் நடத்திட்டு வந்துடுது. இல்லை, திட்டங்கள் இது வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி, ஆட்சியாளர்கள் சார்ந்த பிரச்சனைங்கிறத தாண்டி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுதலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், திட்டங்கள் யார் ஆட்சியில் அதிகமாக வந்திருக்கு பார்த்துடலாமா அப்படின்ற ஒரு வாதம் அப்படிங்கிறது, மின்கட்டண உயர்வு அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறதும், இல்லை வந்து மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் தான் அதிகமாக கட்டணும்னு சொல்கிறதும், இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? மின்கட்டண உயர்வா? மின்கட்டண உயர்வு அதிமுக தான் கொண்டு வந்தாங்க. அதிமுக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறது, ஏன் மின்கட்டணத்தை உயர்த்திட்டீங்கன்னு கேட்டால், நாங்களா உயர்த்தணும், அவங்க தான் அந்த உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, அதனால தான் உயர்த்துறோம் அப்படின்னு. இது பக்கா ஏமாற்று வேலை. ஓகே. அவர்கள் கையெழுத்து போட்டாங்க, எல்லா மாநிலமும் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது. உதய மின் திட்டம்னா அது வேறு விஷயம், அது மின் பகிர்மானம் மற்ற விஷயங்கள் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அதில் ஒன்று வருடந்தோறும் மின்கட்டணத்தை உயர்த்தணும்னு. ஆனால் அது வந்து ஒரு இதுதான், ஏற்றணும் இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அதில் அரசு நினச்சா ஏற்ற தேவையில்லை, அது நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் பிரச்சனைன்னு. 2017 கையெழுத்து போட்டாங்க. அதுலேருந்து 4 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது. மின்கட்டணத்தை உயர்த்தினாங்களா? அப்போ உதயமின் ஒரு முறை மட்டும் உயர்ந்துச்சு இல்லையா? மின்கட்டணத்தை நான் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாலும் மின்கட்டணத்தை நாங்கள் உயர்த்த மாட்டோம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஓகே. அப்போ 21 வரைக்கும், ஏன்னா 2021 ஃபினான்ஷியல் இயர் 21, அது வரைக்கும் அவங்க ஏற்றலை. இவங்க வந்தோன்னே ஒவ்வொரு வருஷமும் ஏற்றினாங்க. இந்த வருஷமும் ஏற்றினாங்க. வீடுகளுக்கு மட்டும் ஏற்றலை, ஏன்னா பெரிய அடி விழுன்னு தெரியும், அது மட்டும் ஏற்றலை. 60% மேலே ஏற்றியாச்சு. காரணம் கேட்டால் இந்த டிஆர்பி ராஜா சொல்கிறார், அவங்க இது பண்ணிட்டா கையெழுத்து போட்டாங்க. அவங்க கையெழுத்து போட்டு 4 வருஷம் ஏற்றாமல் இருந்தாங்க, நீ ஏற்றாமல் இருக்க வேண்டியதுதானே? சான்ஸ் கிடச்சா எப்படி துட்டை பிடுங்கலாம் ஜனங்கிட்ட தானே பார்க்குற. அந்த சும்மா ரோட்டில் வீட்டு வாசலில் இட்லி கடை வச்சுக்கிறவங்க, பூக்கடை வச்சுக்கிறவங்க, பொட்டி கடை வச்சுக்கிறவங்கலாம் உரிமை தொகைன்னு போடல. இப்போது எப்படி அதை தான் சொல்கிறாங்க. இவர்கள் ஆட்சியாளர்கள் வேறு, அதிகாரிகள் வேறு. ஆட்சியாளர்கள் வந்து எப்பவுமே மண்ணின் மனத்தோடு இருப்பாங்க, மக்கள் பிரச்சனையோடு போராடி வந்திருப்பாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை தெரியும். காமராஜர் ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு போகிறானுங்க, போய் பார்க்குறாரு, ஏன்டா படிக்க போகலையானா, படிக்க போனால் யார் சோறு போடுவா? ஆடு மேய்ச்சா மதியானம் சோறு கிடைக்கும், நீ போடுவியா அப்படின்றான். அப்போ சோறு போட்டால் ஸ்கூலுக்கு வருவியா? வருவேன், சோறு போட பார்ப்போம். நேராக போகிறாரு, செக்ரட்டரி கூப்பிட்றாரு, பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரணும். யார்? காமராஜர். மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டவர், அவருக்கு தெரியுது. சுதந்திர போராட்ட வீரர், மக்களோட மக்களாக பழகினவர். நம்ம பிள்ளைங்க படிக்கணும், இந்த சமுதாயம் வளரணும், அது பட்டியலின மக்கள்லேருந்து ஏழை விவசாயிகள்லேருந்து எல்லா குழந்தைகளும் படித்தாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதுக்கு தடையாக இருக்கிறது அவர்களுக்கு உணவு.
அப்போ நம்ம அரசே உணவு கொடுத்தா வருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே அதிகாரி என்ன பண்ணுறான், சார் அதுக்கெல்லாம் நிதி இல்லை சார். அவனுடைய பார்வை எப்படி இருக்கும், அவன் வெறும் பேப்பர் ஒர்க் தான் பண்ணுவான். ஓகே. அவனை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டம் இது இந்த ஒர்க்கு தான் பண்ணுவான். அவனுக்கு மக்களுடைய மனங்கள் பற்றியோ மக்களுடைய வாழ்க்கையை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அப்படி தான் அவன் வந்து படித்து வந்திருப்பான். அப்போ காமராஜர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை மதிய உணவு போகிறதுக்கான ஏற்பாடு தான் பண்ண சொன்னேன், நிதி பற்றி ஒன்றை நான் கேட்கல, அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு நான் பிச்சை எடுத்து கூட கொடுக்குறேன், நான் சொன்ன வேலையை நீ செய்கிறாரு. இந்த மாதிரி பல உதாரணம் பலர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மக்களுடைய மனங்களை பொறிந்தவன் அரசியல்வாதி. அதை பற்றி தெரியாதவன் எனக்கு என்னென்னு இருப்பான். இப்போ நீ கோர்ட்டு சொல்லுது இங்கே ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை அரசு நடத்துது. ஓகே. யார் நடத்துகிறா, அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி நடத்துகிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் பல விஷயங்களில் பாருங்கள். இப்போ அவன் 4 வருஷம் மின் கட்டணம் ஏன் ஏற்றலை, ஏற்றுனா இருக்கிற சுமையில் மேலும் சுமையை ஏற்றுவோம். கொரோனா காலம்லாம் வந்துச்சு இல்லை, இப்போ போய் நம்ம மின்கட்டணமே கட்ட முடியாத சூழ்நிலாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ போய் மின்கட்டணம் ஏற்ற முடியுமா? சரி ரைட், லாபம் நஷ்டமாக அரசு ஏற்றுக்கணும்னு போனாங்க. நீ நல்லா இருக்கிற காலத்தில் வந்துட்டு எனக்கு என்னன்னு ஏற்றுறிய, ஏற்றுனது மட்டும் இல்லாமல் அவன் தான் காரணன்றிய. அவன் சரியில்லைன்னு வந்த உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சோம், நீ வந்தவொன்னே ஒரு 2 குத்து குத்துற. இன்றைக்கி அந்த கார்ப்பரேஷன் இதுக்கு வந்து 2 மண்டலத்துக்கு எதிர்த்து போராடுறாங்க. 1000 காரணங்கள் இருக்குது அவங்க போராடுறதுக்கு. இங்கே 30,000 சம்பளம் வாங்கிட்டு போராடுறவனு ராம்கேட்டை அக்ரிமெண்ட் போடுறேன். 30,000 கார்பரேஷனில் வாங்கிட்டு இருக்கிறான் ஒப்பந்த தொழிலாளியாக. நீ ராம்கேட்டை அக்ரிமெண்ட் போடுற, நீ அங்கே போய் இனிமேல் வேலை செய்யுங்க, எங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்ற. அவன் எடுத்துக்குவான், துரத்தி விட்ருவான். யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? சரி சம்பளம் எவ்வளோ, 5,000 கம்மி, எப்படி ஒத்துக்குவாங்க? லீவே கிடையாது. 100 பேர் வேலை செஞ்ச இடத்துல 32 பேர் வேலை. அப்போ வேலை பளு எப்படி விடும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் போராடும் பொழுது இவர்களுடைய வாதம் என்னவாக இருக்குது, ப்ரைவேட்டேஷன் ஆக்குனதில் அதிகமாக ஏடிஎம்கே தான் ஆக்கியிருக்குது. என்னடா குத்துறியடா, நெஞ்சில் குத்துறியடா, உயிர் போதடானா. போன தடவை இருந்தோம் நம்ம இடுப்புலேயே குத்துனான்ல, அவன் இடுப்புலேயே குத்துனான்தான்றா உன்னை கொண்டு வந்தோம். அவன் இடுப்பில் குத்திட்டான் நீ சொன்னதுனால தானே உன்னை கொண்டு வந்தோம். நீ நெஞ்சில் குத்துறியன்னா பொறுத்துக்கோ, இது கொள்கை முடிவு சொல்கிறாங்களா இல்லையா? சாராயம் ஏன்டா விற்கிறீங்க, இவ்வளோ பேர் பிரச்சனை, டார்கெட் வச்சு விற்கிறீங்களாடா. இன்றைக்கி எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குடிக்காதவர்ன்றது கிடையாது. சரி, அந்த ஒன்ஸு நீங்கள் போதை பழக்கத்தில் என்ட்ராயிட்டீங்க வச்சு, என்ட்ராவாத வரைக்கும் தான் உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கும், ஐயோ நம்ம அதுக்கிட்ட போகக்கூடாதுன்னு. ஒன்ஸு ஏதாவது ஒன்றில் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நகர்ந்துருவீங்க. இப்போ சிகரெட்டு குடிக்கிறீங்க வச்சுக்கிங்க, குடிக்கும் போதே ஃப்ரெண்டு ஒருத்தன் பழகிட்டு இருக்கிறான், மச்சான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் ஸ்டஃப்பு, லைட்டாக அடிச்சு போகிறான் நல்லாயிருக்கும். அவன் வேணா அவன் மட்டுமா இருந்தால் நம்மளோட சேர்த்து இவனும் இதாகணும். அங்கே தான் இந்த இதாகும். நம்ம சிகரெட்டு குடிக்கிறோம்ல, அப்போ கஞ்சா அடித்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு இழுப்போம், அதுக்கு அடிமையாகும். டாஸ்மார்க்கு சரக்கு அடிக்கிறோம் வச்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கும் பாருங்கள் எல்லார் லைஃப்லேயும். மச்சான் பீர் அடித்தா நல்லா ஃபேஸ் ஷைனிங்காக இருக்குல்ல, இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, பார்த்துறீங்களா? அதுக்கு இப்போல்லாம் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த காலத்து கதையை நான் சொல்கிறேன். இப்போல்லாம் அப்படி இல்லை, இப்போ ஹீரோவே குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால் போகும்போதே ஒரு சின்ன இது அக்கேஷ்னலாக ஒரு சின்ன கட்டிங்கன்னு ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிச்சிட்டா பிறகு உங்களுக்கு வேறு அடுத்த போதை இது போகிறதுக்கு உங்களுக்குள்ளே தயக்கம் வராது. இல்லாட்டி என்றைக்கோ ஒரு நாள் அடிக்கிறதுன்றது வாய்ப்பு கிடைச்சா டெய்லி அடிக்கலான்ற மாதிரிலாம் போவோம். சில துறைகள்லாம் இப்போ சினிமா துறைகளில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியாளர்களே நான் கேட்கும் பொழுது, சார் எப்போ போனாலும் சரக்குன்றப்போ அந்த ஃபீல்டை வேணான்ட்டு வந்துட்டேன் சார் வெளியிலன்னுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவன் அடிச்சிட்டான்னா அவன் அதுக்குள்ளேயே தான் போயிடுவான். அந்த மாதிரி இது வந்து இவர்கள் அந்த மது பழக்கம் வேணாம், அப்படி பண்ணாதீங்க, விற்காதீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்கள் கொள்கை முடிவு. ஓகே. ஸ்கூலு தனியார் மயமாக இருக்குது, மற்ற விஷயங்கள் தனியார். ஆனால் அந்த மது விற்கிறது மட்டும் அரசு தான் விற்கும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.